ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். காவேரி அப்பள வியாபாரம் ஒரு கடையில் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட சும்மா காமெடியாக நான் புதுசாக ஒரு மளிகை கடை ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அப்படியே வரும்போது பைக்கில் வேற ஒருத்தவங்க வந்து இடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. அதனால் காவேரிக்கு பயம் வந்துடுது. வயிற்றில் இருக்க குழந்தைக்கு பாப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையோட போய் டாக்டரை பார்க்கலாங்கிற மாதிரி கிளம்புறாங்க. இங்கே விஜய் வந்து அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களா, அந்த ஐயப்பன்னு ஒருத்தவங்க அவங்க அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டால் போடணும் அந்த எக்ஸிபிஷனில் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை விசாரிக்க சொல்லிடுறாங்க. அவங்களும் அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. காவேரி போய் டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டாக்டர் ஏன் உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வரல, அடுத்து ஒரு 3 வாரத்தில் பார்த்தோன்னா ஸ்கேன் பண்ணணும், அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணுங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இன்னும் இவங்க சொல்லல அது மாதிரி வெளியூர் போயிருக்காங்க விஷயத்தையும் காவேரி சொல்கிறாங்க. வயிற்றில் பாப்பா நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் அவங்க கங்கா அவங்க அக்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அந்த இது பிரகாரம் தான் நான் மாத்திரலாம் சாப்பிட்றேன்னு சொல்லும்போது அது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அவங்க எழுதி கொடுத்து அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாங்க. காவேரியும் வந்து சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அப்போ அதெல்லாம் பேக் பண்ணி இந்த விஷயம்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. குமரன் கங்கா வந்து ஜூஸ்லாம் கொடுத்து நல்லா கவனிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் குமரனோட அம்மா வந்து எப்பவும் போல் பார்த்தோம்னா காவேரி வந்து விஜய் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அப்பப்போ பேசி வந்து அப்படியே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயமா பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து கோவத்தோடு சொல்லிக்கிட்டு அந்த விஷயத்தை அவங்க அம்மா, அதாவது அந்த குமரனோட அம்மா வந்து கண்டிக்கிறாங்க. அவங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க எப்படியாவது சேர்ந்து வாழலாம் அப்படின்னாலும் நீ இடையில ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பியாட்டுன்னு சொல்லி காவேரியோட அம்மா சாரதா இருக்காங்களா அவங்கள பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா ஏன் இங்கே வீட்டில் இருக்குதே சீக்கிரமாக போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க இடையில ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, அது அதை விட ஒரு மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னா இவங்க அதாவது காவேரியோ இல்லை யமுனாவோ முதல்ல வந்து பாப்பா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காவேரி அதுக்கு வந்து பாப்பா நீ வயிற்றில் இருக்கிறது தெரியாமல் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பாவமாக அதாவது ஒரு மாதிரி எமோஷனலாக ஒரு மாதிரி நார்மலாக போணுச்சு. ஆனால் ப்ரொமோவோட அந்த சீன் தான் இன்றைக்கான ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ராகினி வந்து பசுபதி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வெண்ணிலா மறுபடியும் வந்து வீட்டை விட்டு போகணுங்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தா காவேரி வரதுக்காக என்ன வேணால் செய்வாங்களாட்டிருக்கு. அந்த மாதிரி இங்கே சுச்சுவேஷன் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது பசுபதி வந்து அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா, நான் பார்த்துக்கிறேன் அவங்களோட அந்த அதாவது அவங்க மாமா ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அந்த அதாவது திண்டுக்கல்ல இருந்தாங்களா நம்பிராஜன், அவங்கள போய் பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அப்படியே வந்து பசுபதி சொல்லிட்டு இருக்காங்க. இதை தான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தோம். மொத்தத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பசுபதி ஏதோ குட்டையை குழப்பி பெரிய பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். ஆனால் இன்றைக்கான எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி நார்மலான ஆவரேஜ் எபிசோட் தான். பார்க்கலாம் அடுத்த கதை எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க, என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.